கடைசியாக நாங்க ஸ்கூல் செய்யப்பட்ட நூலோடு தண்ணீரோட தொடர்பான சட்டங்களை பார்த்து கொண்டு இருக்கோம். போன கிளாஸ்ல என்ன வேர்க் தான் வேர்க் தானே? லாஸ்ட் கிளாஸ்ல என்ன வேர்க் தந்தேன்? ஞாபகம் இல்லை அப்படியா? ம். அவனோட வருவோம். فأنذرتكم نارا تلظى இது போதுங்க. فأنذرتكم نارا கொம் கொம் تلظى அல்ல சின்னக்கா கொடுக்கணும். فأنذرتكم கும் கொம் என்கிறது பல கொம் அல்ல கும். فأن فأنذرتكم கும் فأنذرتكم نارا கும் தான் تلظى கும் கொண்டு வர்றது பல கூ அல்ல கூ சின்னக்க கூ. فأنذرتكم نارا تلظى கும் தானே வருது. கொம் கும் ரெண்டு மாதிரி முச்சதி காடுங்க. ஃபஅன்தர்துக்கும் ஃபஅன்தர்துக்கும் ரெண்டு மாதிரி வந்து காடுங்க. கொம் கும் சின்ன வித்தியாசம் வரும். வேத பாப்போம். சின்ன காப்பட வித்தியாசம். فأنذرتكم نارا تلظى இந்த மாதிரி போதி காட்டணும். அடுத்தது இப்போ வந்து சின்ன காஃபா பெரிய காஃபா? سنك பெரிய காஃபா தான். فأنذرتكم نارا تلظى இது ஒரே மாதிரி தான் வருது. கொம் கொம் தான் வருது. கும் கொம் கும் கொம். நாவினுடைய இடம் படுறது வித்தியாசமாகிதான் ரெண்டும் ஒரு இடத்துல வருதா? வித்தியாசம் வித்தியாசம் இல்லையா? என்ன வித்தியாசம்? சின்ன காப்பு உச்சரிக்கிற இதுல படணும், பெரிய காப்பு உச்சரிக்கிற இதுல படணும். பெரிய காஃப்ல அந்த மேலுக்கு படணும் சின்ன காப்புல சின்ன காஃப்ல ஆஹ், சின்ன காப்புல கீழே படணும் அப்படியா? பிள்ளை 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 என்ன கீழுக்கு மாதிரி படுறது? கன்செப்டே பிள்ளை. சின்ன காஃப் எங்க படணும், பெரிய காஃப் எங்க படணும்? சரி, நான் காஃபை உச்சரிக்க நேரத்துல சம்மந்தப்படுற ரெண்டு உறுப்புகளும் எது? பல்லும் நாக்குமா, நாக்கும் மூக்குமா, வாயும் நாக்குமா, இதெல்லாம் சம்மந்தப்படுது சொல்லுங்க. ரெண்டு ஏதோ ஒன்று போய் இன்னொன்று படணுமே, எதெல்லாம் படணும்? டச்சார சம்மந்தப்படுற இதெல்லாம். நாக்கும் தொண்டை நன்றி. சத்தம் சத்தம் சவுண்ட் கேட்குறீங்க. நாக்கும் தொண்டை நாக்கும் தொண்டை நாவும் தொண்டையும் என்று சொல்றேன் இல்ல, தொண்டையினுடைய மேல் பரப்பும் தான் சொல்லணும். தொண்டைன்னு சொன்னா கடைசியா பிரிஞ்சா தெரியும். தொண்டையில மேல் பரப்பு நாவும் தொண்டையினுடைய மேல் பரப்பும். இப்ப மேல் சொல்லுங்க, எந்த பரப்பு? முன் பகுதியா, பின் பகுதியா, நடுப்பகுதியா, எந்த காஃபுக்கு எந்த பகுதி என்றது தெளிவா சொல்லுங்க பாப்போம். உச்சரிச்சு பார்த்து சொல்லுங்க. சின்ன காஃபு உச்சரிக்க போகல எதெல்லாம் படுது, பெரிய காஃபு உச்சரிக்கிற நேரம் எதெல்லாம் படுதுங்கிறத பார்த்து சொன்னா முடிச்சு. ம், ம் மேல் தொண்டையிட மேல் பகுதி பெரிய காஃப்க்கு இதெல்லாம் இல்ல. தொண்டையில மேலா மேல் பகுதி அப்ப சின்ன காப்புக்கு கீழ் பகுதியா? தொண்டையிட மேல் பகுதிங்கிறது இப்ப இல்ல. தொண்டையை நீங்க மூணா பிரிக்கணும்.
நீங்க சரியா விளங்கிக்கணும். இல்லாட்டியும் ஒரு உச்சரிப்புல பிரச்சனை தான் போகும் திருப்பி. தொண்டை நாங்க நாவும் எடுத்தால் இந்த நாவு பகுதியானது தொண்டையினுடைய பகுதியில ஒன்று இந்த இடத்துல டச் ஆகும் சென்டர் பிளேஸ்ல க ரெண்டு இப்ப டச் ஆகும் க நாவு போயிட்டு பட்டு வரும். ரெண்டாவது கொஞ்சம் உள்ளுக்கு படலாம் அல்லது முன்னுக்கு படலாம். நாவும் தொண்டையில மேல் பரப்பு டச் ஆகணுமே. கீழே மேலன்னு சொன்னா எனக்கு விளங்குது இல்லை என்ன நீங்க சொல்ல வாரீங்கன்னு சொல்லி. கீழே டச் ஆகுற மேல டச் ஆகுறா தொண்டையில மேல் பரப்பு கீழுக்கு வராதே, நாக்கு தானே மேலுக்கு போகணும். மேல் பரப்புல விரிப்படணும். அந்த ம். பண்ற இடம் முன்னுக்கா பின்னுக்காங்கிறதுல தெளிவாய்க்கணும். அப்பதான் கேப்ட சவுண்ட் சரியா வரும், பெரிய காப்ட சவுண்ட் சரியா வரும். இல்லாட்டி இப்படி கேட்டா சின்ன காப்புக்கும் பெரிய காப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படி கேட்டா படிச்சுட்டீங்க, படிச்சுதான் வந்தீங்க இந்த இடத்துக்கு. எழுத்துக்களை படிக்காம சட்டத்துக்குள்ள வரையில உதாரணத்துக்கு வள் ஆ பெரிய காஃப், சரி. வல்லினம், பெரிய காப் சின்ன காஃப், வல்லினம். வல்லினம் மெல்லினம். நீங்க ரெண்டே வல்லினம் ஓதுறீங்க இப்ப. ஹோம் ஏண்டா வல்லினம் அது. அப்ப வல்லினத்துக்கு மெல்லினத்துக்கு என்ன வேறுபாடு அப்படி கேட்பேன். ஒரு எழுத்தை வல்லினமா உச்சரிக்கணும் ம். மெல்லினமா உச்சரிக்கணும்னா என்ன வேறுபாடு ஈக்கணும். அந்த தடிப்பமா அவதிப்படுற. தடிப்பமா ஓதுறது சாஃப்டா ஓதுது. அப்ப நீங்க கொம்பண்டு தடிப்பமா வானத்தை நோக்கி தூக்கி ஓதினா பிழையது. கோம் கோம் என்று ஓதினா பிழையது. ஏன்னா நீங்க அந்த எழுத்தை வல்லினமா ஓதுறீங்க. நீங்க உங்களோட சைட்ல இருந்தே வந்த ரெண்டாவது கொஞ்சம் ஓதுங்க பாப்போம். ம். ناصية كاذبة خاطئة. அதை விடுங்களே. இந்த இப்ப இந்த காப் கேண்டு வந்துச்சு. அப்ப இது கேண்டு வந்தா அது சரியில்லை. இப்ப ஏதோ இங்க கேண்டு வருது, இங்க காண்டு வருது. எப்படி அது? இங்க காவைத்தான் நீங்க கொம்பண்டு மாத்துறீங்க, எனவே பிழையாது. கே எங்கேயும் கொம் என்று மாறாது. அந்த அர்த்தம் கொம் கொம் என்று மாறாது. சின்ன கே. இப்ப நீங்க இந்த கே உச்சரிக்கிற நேரத்துல உங்களோட தொண்டையில பட்டது, தொண்டையில மேல் பரப்புல நாவ போயிட்டு படுதானே அந்த இடம் இந்த நீங்க காப்ப உச்சரிக்க போகல பற்ற இடமும் உண்டா? ம். அடுத்து இல்ல. தான் பிரச்சனை. வித்தியாசம் வேண்டாம். நீங்க ஓதுனது பிள்ளை, ரெண்டாவது ஓதுனது சரி, முதலாவது ஓதுனதுல பிள்ளை. அதான் விஷயம், அதான் ப்ராப்ளம். அதைத்தான் நீங்க புடிச்சுக்கணும். இப்போ எனக்கு செல்லையில நீங்க கட்டண்டா உங்களோட நாவ பேசிட்டு இந்த இடத்துல வைங்கோ இப்படிதான் எடுக்கணும். ஏன்னா நீங்க தான் சரியா மோதிக்கிறீங்க, நீங்க தான் பிள்ளையா மோதிக்கிறீங்க. அந்த பிள்ளை சரியா புடிச்சு கொண்டு அவங்களால பிரச்சனையை தப்பிக்கொள்ளணும். ம். இப்ப திருப்பி ரெண்டாவது ஓதிட்டு ஃபர்ஸ்ட் போவோம் பாப்போமா. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது போவோம். ம். ناصية كاذبة خاطئة. ம். இப்ப ஃபர்ஸ்ட் அந்த அந்த அதே இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஓதும் பாப்போம். فأنذرتكم نارا تلظى. அவனோட நாவினுடைய பற்றிடம் முன்னுக்கு ஆகணும். அதான் விஷயம். கேக்கும் கேக்கும். அப்ப கே அதாவது எப்படி நீங்க பழகணும் என்றால் நீங்க சொல்லி பார்க்கணும். இப்ப நீங்க கேதி பத்தீன் அப்ப கேன்னு உச்சரிக்கிறீங்க. அப்ப கே என்ற நேரம் தொண்டையினுடைய மேல் பரப்புல நாக ஏதோ ஒரு இடத்துல போய் டச் ஆகுதா, லிங்க் ஆகுதா? ம். படலைன்னா நாவினுடைய இல்ல. பகுதியும் தொண்டையின் மேல் பரப்பும் ஒரு இடத்துலயும் படுதில்லை அப்படியா? ம். என்ன படுதா இல்லையா? இல்ல. ஆன்சர் வருது இல்ல. பேசுறது கேக்குதா? சவுண்ட் கேக்குது இல்லையோ? ஓ, கேக்குதா? கேக்குறேன். எப்ப கேக்குறேன் ஆன்சர் வரல, தான் கேட்டேன் என்னன்னு சொல்லி. படுதா இல்லையா? இல்ல. அ- அந்த பெரிய காஃப்க்கு அப்படி படுது. பெரிய காவுக்கு சின்ன படுது, சின்ன காஃப்க்கு காவுக்கு படல அப்படியா?
ஓ ஓ அப்ப படாம எப்படி உச்சரிக்கிற? உங்களோட நாவினுடைய பகுதி தொண்டையில மேல் பரப்புல படாம எப்படி கேஃப் உச்சரிக்கிற? தான் உச்சரிக்கணும். கேஃப் தானே மேல் படணும். படாம உச்சரிக்கல அது. படாம உச்சரிக்கலுமா முதலாவது? தொண்டையில மேல் பரப்புல விளங்குதா முதலாவது? அது கிளியரா? உங்களோட தொண்டையில மேல் பரப்புல உங்களோட நாவோட மேல் பரப்பு இந்த பகுதியில் ஏதோ ஒரு இடம் பேசிட்டு படாம எந்த சரி ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு படாம கேட சவுண்ட் வருமா வாயால? வாரண்டா உண்மையிலே பெரிய இல்ல. அதிசயம். உலக சாதனை தான் அது. இல்லாட்டி கிண்ண சாதனை தான் நீங்க அப்படி வாரண்டா. கே கட்டாயம் படணும். படாம வராது. இப்ப நான் கேட்கிறது கேரி பத்தின் என்று சொல்லி பாருங்க. எந்த இடத்துல படுதுங்கிறத சொல்லுங்க. முன்னுக்கு படுதா, நடுவுல படுதா, தொண்டை நல்லா பின்னுக்கால படுதா, பின்பகுதியில படுதா? ம். கேரி பத்தின் என்று சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்க எந்த இடத்துல படுது. முன்னுக்கு பாக்கு. நான் தொண்டையில முன்னுக்கு. தொண்டையில முன்னுக்கு. அதே இடத்துல இந்த காஃப் உச்சரிக்கணும். பிறகு ரெண்டும் ஒரே இடத்துல உச்சரிக்க காடுங்க. சேம் இடமா ஐயம்மா கே கூ. கே கோ பிழையே மாறுது. கே கூ. கே கூ. பிழையே இது. ஒரே இடத்துல வருது இல்லையே. கே கூ. கே கே கோ இல்ல கூ வருது இல்ல. வருது இல்ல. பிழையே அது. கே கூ. கே கூ. சேம் பிளேஸ் வரணுமே. அதான் அதான் அதை பிடிக்கணும் பெஸ்ட். அது பெரிய பிரச்சனை. விளையாடி திருப்பி அப்படியே நிப்பாட்டிட்டு சின்ன கேப்ட பாடத்துக்கு போக வேண்டி வரும். சின்ன கேப்ட பாடத்துக்கு கே ரிப்பீட் நான் இல்ல. முக்கியமான எழுத்தை நீங்க மாத்திட்டீங்க. மாத்திட்டு டோட்டலா எல்லாமே பல்க் ஆக்கி விட்ட மாதிரி குழப்பி விட்ட மாதிரி அப்படியே தெளிவாயிக்கணும். فأنذرتكم نارا அதே كاذبة கூ கே கூ கே சேம் பிளேஸ்ல வரணும். அப்பதான் முக்கியம். நீ சட்டம் பிழை. சட்டத்தை நீ சட்டம் சொல்றது சட்டம் உண்மையை சட்டம் ஓதுனது பிழை. ரெண்டாவதுல சட்டத்தை நீங்க உச்சரிச்சு ஓதுனது டோட்டலாவே பிழை. படிக்கிற சட்டம் டோட்டலாவே விட்டுட்டீங்க. ஆனா அந்த சட்டத்தை விடவும் நம்ம எழுத்துல சைடு இன்னும் பிரச்சனை ஆகிக்குது. அதை கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணாம சட்டத்துக்குள்ள வாடுறது பிரச்சனை. நான் இப்படி ஒரு வேலைக்காரன். நான் உங்களை கேஃபுக்கு கொண்டு போறதுக்கு முன்னால உங்களை சைடுக்கு நீங்க கேஃபுக்கு போங்க. அதாவது உங்களோட ரெக்கார்டிங்ல கேஃப்ட பாடத்தை பேசிட்டு நீங்க கொஞ்சம் ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணி சின்ன கேஃப்ட பாடமும் பெரிய காஃப்ட பாடத்தையும் ஏன்னா பெரிய காஃபுக்கு பின்னாலதான் சின்ன காஃப் படிச்சுக்கிறீங்க. அதை டிஸ்டடி பண்ணி அதுல உங்களோட சவுண்டை சரியா கிளியர் பண்ணி எடுத்துட்டு எனக்கு என்ன செய்யணும் என்றால் சின்ன கேஃபினுடைய இறுதி பாடம் இப்படி ஒரு ஸ்லைட்ல ஃபுல்லா போட்டு உங்களை ஓத வச்சு பழகிப்பேனே சின்ன கேஃப். அந்த சின்ன கேப்ல இறுதியாக உங்களுக்கு வழங்கப்படுத்தப்பட்ட அந்த ஸ்லைடை ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு எனக்கு நீங்க எல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணின பின்னா நான் சொல்றது நீங்க போய்த்துட்டு வீடியோ தேடி ப்ராக்டிஸ் பண்ணி அது சவுண்டை கேட்டு பழகி எல்லாம் செஞ்சதுக்கு பின்னாலே நான் பேசுறது அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வயசு ரெக்கார்ட்ல ஓதி அனுப்புங்க. அதுல என்ன சரி இஷ்யூஸ் இருக்கும் என்றால் நீங்க அனுப்புறதுல சின்ன காஃபுக்கும் பெரிய காஃபுக்கும் இன்னும் அந்த வேறுபாடு சரியா வருது இல்ல நிறைய ப்ராப்ளம் நீக்குது என்றால் நான் என்ன செய்யறேன் என்றால் அந்த பாடத்தை ரிப்பீட் நான் ரெடி ஆயிட்டு வரேன் ப்ரிப்பேர் பண்றேன். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு விஷயம் கிளியர் சின்னதா இந்த 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 தெளிவுகள் பிரச்சனைகள் எல்லாம் ஓகே ஆயிட்டு என்றால் நாங்க இந்த பாடத்திலிருந்து கண்டினியூ பண்ணோம். ரெண்டே பார்ப்போம். நல்லம்மா அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சார். சொன்ன விஷயம் கிளியர் தானே? ஓ சரியா. உங்களோட ஃபீஸை இன்றைக்கு அல்லது நாளைக்கு அனுப்பிவிடுங்களா?